அஸ்ஸலாமு லமாய் ஐபுவன் வணக்கம் ஹேமோட்டமா. இன்னைக்கு என்னோட முதலாவது லெசன் டென்ல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இரண்டாம் மொழி சிங்களம் சில லாங்குவேஜ் சிங்கள வரக்கூடிய பிள்ளைகளுக்கு முதலாவது லெசன் வந்து நெலும் நிவாசய. நெலும் நிவாசயன்னு சொன்னால் தாமரை வீடு. அப்ப நெலும்னு சொன்னால் தாமரை, நிவாசயன்னு சொன்னால் வீடு. பட் நாங்கள் இந்த நிவாசயன்னு சொல்ற வேர்ட்ல மெயினா ஐடியா பண்ணணும் வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஹவுசஸ் மேக் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் மீட் வரக்கிட்ட இப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் பீரியட்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் பீரியட்ல நாங்கள் ஹவுசஸ் செய்வோம் தானே அப்படின்னு சொன்னால் சில ஸ்கூல்ஸில் ஈக்கும் எப்படி ஷஃபா மருவா அப்படி இல்லாட்டி சில கலர்ஸ் தந்திப்பாங்க, ப்ளூ சிவப்பு நீலம் பச்சை எல்லாத்தையும் பாட்டை வாழ்ந்து எல்லாத்தையும் ஏன்னா அப்படி ஹவுசஸ் அதனவானே அது மாதிரி தான் இந்த லெசன்ல வாரது. முதலாவது இஸ்லாம் அப்படி கேவலம் மிகம அப்பே பாசலே கிரீடா உற்சவ ரீடிங் செய்யக்கிட்ட ப்ரொனவுன்சிங் வந்து குவாலிட்டியா அழிக்கணும். அப்ப ப்ரொனவுன்சிங் வந்து குவாலிட்டியா அழிக்கிற அளவுக்கு தான் அந்த ரீடிங்கும் சரியா வரும். ஃபர்ஸ்ட்ல இது அப்பே பாசலே கிரீடா உற்சவய லபன சிக்குராதா பரத்வெனவா. பரத்வெனவான்னு சொன்னா நடை பெறுகின்றது. அப்ப எங்களோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் கிரீடா உற்சவன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் மீட், லபன சிகுராதான்னு சொன்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நடைபெறும் அப்படி சொல்றாங்க. மெவர அப்பி நிவாச துணக் ஹதனமா. இந்த முறையும் நாங்க 3 ஹவுசஸ் செய்ய போறோம். ஒன்று வந்து ஓலு. ஓலுன்னு சொன்னால் அள்ளி. நெலும். நெலும்னு சொன்னால் தாமரை. மானெல். மானெல் வந்து நீலோட்பலம், ப்ளூ வாட்டர் லில்லி, மானெல். நிவாச துணை. அப்ப என்னென்ன ஹவுசஸ் இருக்குது? ஓலு, நெலும், மானெல். ஓலு, நெலும், மானெல். இதுல உங்களுக்கு தெரியாத சில சொற்கள் இருக்கும், அதுகளை நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த எழுத்து வந்து க்ர, இப்படி வந்தால் க்ரா, இப்படி வந்தால் க்ரி, இப்படி வரக்கிட்ட க்ரி. அப்ப எங்களுக்கு இந்த வேர்டை ரீட் பண்ணலாம். இந்த சொல்ல கிரீடா உற்சவய, கிரீடா உற்சவய. சரி, அப்பே நிவாசய நெலும் நிவாசய. எங்கட ஹவுஸ் வந்து தாமரை. அப்பே அதஹස ගොක්කොල වලින් අලුත් නිර්මාණයක් කරන්නයි. ගොක්කොලன்னு சொல்லி சொன்னா தென்னை மரத்துல வரக்கூடிய பிஞ்சு இலைகள், அதுல சிங்களத்துல ஒரு தோட்டம்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா இந்த சாரி தமிழ்ல சொல்லுவாங்க என்னது, பழுத்தோல உலக்கோல குருத்தோல சிரிக்குமா. அப்ப இந்த குருத்தோலைக்கு தான் சொல்லுவாங்க என்னது, கொக்கோலன்னு சொல்லுவாங்க. ஏன் பழுத்தோல உலக்கோல குருத்தோல சிரிக்கிறது? குருத்தோலைக்கு அதுக்கும் தெரியாம போகும், அதுவும் ஒரு காலத்துல பழுத்தோலையாகும். அதனால அந்த சென்டென்ஸ்ல எங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று என்னது, வயோதிபர்களாக இருந்தாலும் ஒன்றாவும் நாம் மதிக்கணும். அந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாங்கள் ஒரு நல்ல ஒரு யோசனையோட நல்ல ஒரு ஐடியாவோட ஈக்கணும். அந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லாமல் கொக்கலவலின் அலுத் நிர்மாணக்கரண்ணை, இந்த குருத்தோலைகளால் புதிய என்ன சில ஒரு தயாரிப்பு ஒன்று செய்கிறதுக்கு தான் இவங்களோட ஐடியா ஈக்கிதான். ஓகே, கமல் அப்பே நிவாசையை நம்ம நெலும். கமல் எங்கட ஹவுஸ்ட பேர் வந்து நெலும். ஏ நிசா அப்படி லொக்கு நெலும் மலக் ஹதமு. அதனால நாங்க ஒரு பெரிய தாமரை பூ ஒன்று செய்வோம். ஓ குமார கொக்குலவலின் நெலும் மலக் ஹதமு. ஓ குமார, நாங்க இந்த கொக்கொலைகளை வச்சு தாமரை பூ ஒன்று செய்வோம். இப்ப நீங்க சம்டைம்ஸ் இந்த ஸ்கூல்ஸ்ல செய்யக்கிற உங்களோட ஹவுசஸ் செய்யக்கிட்ட ஒவ்வொரு விதமா செய்வீங்க. சில நேரம் இப்ப நான் வந்து கிட்டத்துல கடைசி ஒரு எஃபி போஸ்ட் ஒன்றுக்கான ஒரு ஏரோப்ளைன் ஒன்று மாதிரி செஞ்சிருந்துச்சு. அது மாதிரி உள்ளுக்கு போயிட்டு ஒவ்வொரு விதவிதமா அழகா செஞ்சுட்டோம். பட் இப்போ இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் அந்த டெக்னாலஜியோட கொஞ்சம் நல்லாவே முன்னுக்கு போயிட்டுக்கிறனால ஒரு ஹட் அடிச்சு விட்டாச்சு, அவங்களோட ஹவுஸ்ட பேரை வச்சாச்சு. இது இனி ஹவுசஸ்ன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறது இல்லை. இது வந்து சுமார்
உட்காந்துக்கிறதுக்கு ஹட்டுன்னு தான் சொல்லணும். அப்போ பட் அந்த ஹவுசஸ் மேக் பண்ணிக்கிற உங்களுக்கு வந்து அதை கஷ்டப்பட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு மரத்தை வெட்டி தூக்கிட்டு வந்து வச்சு செஞ்சு அதை ஒரு ஹவுஸ் ஒன்று மேக் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு அதில் ஐடியா வேணும். அப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த கொக்கோலையால் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்க ஹவுஸ் ஒன்று நல்ல ஒரு புதிய தயாரிப்பு ஒன்று செய்வோம். கொக்கோல நெலுமலை கதமும் இதுகளை வச்சு நாங்கள் ஒரு தாமரை பூ ஒன்று செய்வோம். கமல் கொக்கோலத்தையும் கோஹித கமல் கொக்கொலை எங்க ஈக்குது, இந்த குருத்தொலைகள் இந்த கொக்கொலைகள் எங்க ஈக்குதுன்னு கேட்குறாங்க. இவர் சொல்றாரு அது அம்பகஹாலாங்க அந்த அந்த மாங்க மரத்துக்கிட்ட போங்கோ போயிட்டு எடுங்கோ அது அம்பகஹாலாங்க தர்ஷாய் சாந்தி சரசிரிக்கிறாங்க. தர்ஷாவும் சாந்தியும் சேர்ந்து இதை கொஞ்சம் அலங்காரப்படுத்துங்க, இது கொஞ்சம் அழகாக்குங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து இப்படி ஒரு ஹவுஸ் வந்து இவங்க மேக் பண்ணி தந்திக்கிறான்னு சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் என்னத்தை இன்னைக்கு ஒரு என்டர் ஆகிற இடத்துல ஒரு வெல்கம் போர்டு அடிக்கலாம், இல்லாட்டி இது வந்து கதவு ஒன்று போடலாம், அந்த கதவுக்கு என்ன சரி ஒன்று வைக்கலாம், இவங்க முன்னாடி ஒரு அலங்காரம் ஒன்று செய்யுங்க அப்படி சொல்றாங்க. தர்ஷாக்கும் சாந்திக்கும் யார் யாருக்கு தர்ஷான்னு சொல்ற கேர்ளுக்கும் சாந்தின்னு சொல்ற கேர்ளுக்கும் தான் சொல்றாங்க. இதை கொஞ்சம் அலங்கரிக்க சொல்லி சொல்றாங்க. ஹொந்தாய் குமார் அண்ணா அண்ணன் லொகு சார் என்னவா நல்லம் குமார் ஹொந்தாய் குமார்ன்னு சொன்னா ஓகே ஃபைன் அந்த மாதிரி கருத்து ஒன்று வரும். நல்லம் குமார ஹொந்தாய் குமார அண்ணன் அண்ணன் லொகு சார் என்னவா அந்த லொகு சார் வாராரு. லொகு சார்னு சொல்லி நாங்கள் நார்மலா சொல்லுவோம், பிரின்சிபல் சாருக்கு சொல்லுவோம். லொகு சார்னு சொல்லி நாங்கள் இப்ப தமிழ்ல வந்து ஸ்கூல்ல எப்படி நாங்கள் பேசுவோம், பிரின்சிபல் சாருக்கு பிரின்சிபல் நான் பேசுறது இல்லையே, நாங்கள் எப்படி பேசுவோம் சார் பேசுவோம். பட் அது சிங்களத்தில் நார்மல் நாங்கள் அந்த பேசக்கூடிய வழக்கில் லொகு சார்னு சொல்ற அந்த வேர்ட் வந்து வந்துடும். லொகு சார் தான் பிரின்சிபல். இதை கூட பிரின்சிபல் முன்னுக்கு போய் லொகு சார்னு சொல்லி பேசுறது இல்லை, பட் அந்த சார் சொல்லி பேசிக்கிட்ட அப்படி சொல்லுவோம். இது இல்லாம ஓ மீ பத்தட என்ன ஓ இந்த பக்கத்துக்கு தான் மாறு பத்தன்னு சொன்னா பக்கம். தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன குழப்பம் மாறுன்னு சொன்னா இந்த ப எழுத்துக்கும் பே எழுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். சம்டைம்ஸ் 10ஆம் ஆண்டு புள்ள படிக்கிற பிள்ளை அழிக்கலாம். இந்த பிள்ளைக்கு நிற்கிற பிரச்சனை எந்தன்னு சொன்னா அழகா வேர்டோட ப்ரொனவுன்ஸோட ரீட் பண்ணி கொள்ள தெரியாது. பென்சில் என்று சொல்லி 10ஆம் ஆண்டுல இந்த வேர்டை வச்சு எழுதக்கூடிய பச்சை பிளாக்கள் கிளாஸ்ல மாற்றையா பென்சில் நாங்க சொல்றோம் ஆனம்மா இப்படி பென்சில் எழுதுறது இல்லை. இந்த வேர்டு நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது பே பே. அப்ப நாங்க இன்னைக்கு இந்த வேர்டு சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா ஏ எழுத்துல தமிழ்ல ஏ எழுத்து தான் நாங்க உச்சரிப்போம். அப்ப சிங்களத்து இதை வந்து பே ஏ இன் ஏ ஏ ஏ இன் ச சாரி ச ல பென்சில். அப்ப நாங்க பே பென்சில் சொல்லி நாங்க இதை ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்லை. இது சிங்களத்துல ஒரிஜினல் ப்ரொனவுன்சிங் வந்து பென்சில். அப்ப சிங்களத்துல இருக்கக்கூடிய வவல்ஸ் லெட்டர்ஸ், சிங்களத்துல இருக்கக்கூடிய வவல்ஸ் லெட்டர்ஸ் தமிழ் நாம சொல்லும் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல சரியான ப்ரொனவுன்சிங் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிங்களம் அழகா ரீட் பண்ணிடும், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம ரீட் பண்ணிடும். அப்ப நாங்க இன்னைக்கு இந்த கத்தி மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்றைக்கு தானே இதுக்கு நாங்க சொல்லுவோம் எதைய. அப்ப எதைய வேர்டை வச்சு தான் பென்சில் சொல்லி நாங்க இப்படி எழுதுவோம். இப்ப நான் செஷனுக்கு வாரனே, அப்ப நீங்க இதை வந்து பெத்து தான் ரீட் பண்ணணும். பெத்து பெத்துன்னு சொன்னா சைடு, பெத்துன்னு சொன்னால் பீஸ் துண்டு கருத்து வரும் துண்டு. அப்படி இல்லாட்டி பெத்தாக் சிறகுன்னு சொல்ற கருத்து வரும். சிறகுன்னு சொல்லக்குள்ள இந்த என்னது பறவைகளோட சிறகு இல்லை சரியா. இது வந்து அந்த சிறகு மாதிரி வரக்கூடியது. சம்டைம்ஸ் நீங்க கண்டிப்பா இந்த இப்படி சொல்லுங்களே ஒரு ஏரோப்ளேன் ஒன்று, ஒரு ஏரோப்ளேன் ஒன்றோட சிறகுக்கு நாங்க சொல்லுவோம் பெத் அப்படி சொல்லலாம். அது மாதிரி இதை வந்து நாங்க ரீட் பண்ணோம் பே பே பெத்து பெத்து. அடுத்து பெத்த கீழாவிட ப்ரொனவுன்ஸ் கரான போடுவான். அப்ப பெத்த டை என்னே பெத்த பெத்த பெ இது வந்து பெத்த. அப்ப பெத்த வேற பெத்த வேற.
පැත්තටයි එන්නේ ළමයි හුඟක් වැඩ නේද? பிள்ளைகள் நிறைய works நிறைய හුඟක්. அதுக்கு நாங்க ஒத்த கருத்துன்னு சொல்லுவோம். குடாக் என்ன சொல்லுவோம்? குடாக். ஹுங்காக் குடாக் இது வந்து ஒத்த கருத்துக்களாக வரும். அப்போ ஹுங்காக்னு சொன்னா நிறையம் கணைய கொட. ඔව් සර් නිවාසයේ නායකයා කවුද? නිවාසයේ නායකයා இந்த ஹவுஸ் த லீடர் யாரு? நாயකයා நவீன். இதுல தலைவன் வந்து நவீன் சொல்லக்கூடியவன். හරි. ඊට පස්සේ මේ ඉන්නේ සර් ඉඳයි කියලා සර්. ඊට පස්සේ අපිට நாயகா நவீன் மே இன்னே சார் எங்களோட டீம் லீடர் வந்து நவீன் இந்தாக்கிறாரு நவீன் சார் அத உடனே இன்னே கமால் சார் அந்த மேலே இருக்கிறது வந்து கமால் உடனே மேலே யா தமாய் உபநாயகையா உபநாயகையான்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லலாம் நாயகையான்னு சொன்னால் தலைவர் உபநாயகையான்னு சொன்னால் உப தலைவன் சரியா உபநாயக உப தலைவர் அப்ப இதுல உப தலைவர் வந்து கமல் இதுல தலைவர் வந்து டீம் இதுல ஹவுஸ் தலைவர் வந்து நவீன் அப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார் அப்படி கொக்கொலை வழி நெலும் மலக் அதனால சார் நாங்க இந்த கொக்கொலையால ஒரு தாமரை பூ ஒன்று செய்யறோம் அப்ப அதனால இந்த லெசன் நேம் வந்திருக்குது நெலும் நிவாசය ඊට පස්සේ ළමයි ඒක හොඳ අදහසක් அது ஒரு நல்ல ஐடியா அப்படி சொல்றாங்க ඊට පස්සේ මේ සැරෙත් හොඳම නිවාසය හදන්නේ අපි මේ සැරෙත් சொன்னால் இந்த முறையும் இந்த தடவையும் இந்த பயணமும் அழகான இல்ல சாரி ஹொந்தம் நல்ல சட்டப்படியா வேற லெவலா சுப்பீரியா ஹவுஸ் செய்யறது நாங்க அப்படி சொல்றாங்க டேக் கன்னெட் அப்பி அதோட கிஃப்ட் எடுக்கிறதும் நாங்க ஹொந்தாய் ஹொந்தாய் එකමුතුව වැඩ කරන්න நல்ல நல்ல ஒற்றுமையாக வேலை செய்யுங்கள் එකමුතුன்னு சொன்னால் ஒற்றுமை එකමුතු එකමුතුன்னு சொன்னால் ஒற்றுமை එකමුතුව වැඩ කරන්න සියලු දෙනාම වැඩට උදව් වෙන්න සියලு දෙනාමன்னு சொன்னால் அனைவரும் பட் நீங்க நார்மலா யூஸ் பண்ற வேர்ட் வந்து ஒக்கம்னு சொல்ற வேர்ட் வரும் සියලு දෙනාම සියලු දෙනාමன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணலாம் ஒக்கம் இத நீங்க பொதுவா பாவிக்கிறதா இருக்கும் ஒக்கம் සියලු දෙනාම இல்லாம ஒக்கம்னு சொல்ற வேர்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் සියලු දෙනාම වැඩට උදව් වෙන්න අனைவரும் வேலைக்கு உதவுங்கள் ඔයාලට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් ළමයි ජයග්‍රහණය කියලා කියන්නේ வெற்றி ජයග්‍රහණය කියන්නේ வெற்றி ජයග්‍රහණය කරන්න පුළුවන් ජයග්‍රහණය என்று சொன்னால் வெற்றி உற்சாகය අතාරින්න එපා உற்சாக என்று சொன்னால் முயற்சி உங்களோட முயற்சியை கைவிட வேண்டாம் இதுல இருந்து பிளாக் கலர்ல கருப்பா இருக்கக்கூடிய இந்த வசனங்களை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வேர்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்றதுனால உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கலாம் அந்த மாதிரி நான் இதுல எல்லாத்தையும் கருத்தை சொல்றேன் உங்களுக்கு සියලු දෙනාම වැඩට උදව් වෙන්න அனைவரும் வேலைக்கு உதவி செய்யுங்கள் ඔයාලට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් இந்த லெட்டர் நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன் ක්‍රී அது மாதிரி grா ග්‍රී ගන්න පුළුවන් ඔයාලට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් උත්සාහය අතාරින්න එපා முயற்சியை கைவிட வேண்டாம் මම ඔයාලට සුබ පතනවා நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன் நான் உங்களுக்கெல்லாம் விஷ் பண்றேன் இத மாதிரி சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க ஸ்தூதி சார் மிக்க நன்றி தேங்க்யூ அத மாதிரி கருத்துன்னு சொல்றாங்க அத மாதிரி இன்னைக்கு அந்த லெசன் முடிஞ்சு
வர ஹமோட்டமேனா அல்லட காவல் ஃபியாமானில்ல. நாங்கள் எங்களோட அடுத்த லெசன் 2வது லெசன் நாங்கள் இதே மாதிரி உங்களோட மீட் பண்ணோம் தினப்பத்தே பிட்டுவாக். ஏன்னா ஹமோட்டமே அல்லட காவல் பாய்.